அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட 10 சாப்டருக்குமே போட்டிருக்கேன். அது இல்லாமல் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் தியரம், டெஃபினேஷன், ஸ்டேட்மெண்ட், ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு யூனிட்டுக்கு 2 புக்லெட் போட்டிருக்கேன். ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 புக்லெட் வரும், காம்ப்ளெக்ஸ்க்கு 2 புக்லெட் வரும். ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து நீங்கள் தியரி பார்ட்ஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் 2023 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். இது வரைக்கும் யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோ கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த புக்லெட் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 7 புக்லெட் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்கும் ஃபார்முலா புக்லெட்டோட. இந்த 7 புக்லெட் வந்து புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணும்னா இமீடியட்டாக புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏஇசட் பிளஸ் பி டிவைட் பை சிஇசட் பிளஸ் டி இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன், இந்த 4 ஈக்குவேஷன் வந்து ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஃபிக்ஸட் பாயிண்ட் அர்த்தம் டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட்னு அர்த்தம், கரெக்ட்டுங்களா? டி ஆஃப் இசட்னா ஏஇசட் பிளஸ் பி டிவைட் பை சிஇசட் பிளஸ் டி ஃபார்மேட்டு. திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிங்க. அப்போ ஏஇசட் பிளஸ் பி ஈக்குவல் டு சி டைம்ஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் சம் இசட் இன்ட்டு டின்னு வந்துடும், கரெக்ட்டுங்களா? இப்போ டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. சி இன்ட்டு இசட் ஸ்கொயர் plus d minus a into z plus b equal to 0. அப்போ உங்களுடைய ஃபிக்ஸட் பாயிண்ட் ஈக்குவேஷன் என்ன வருது பாருங்க, c z ஸ்கொயர் plus d minus a into z plus b ன்னு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த நான் ஐடென்டிட்டி மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்மோஸ்ட் 2 இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இல்லையா, அதாவது உங்களுக்கு மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும், az plus b divided by cz plus d. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறச்சு நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஃபார்மேட்ல வருது. ஸோ இந்த குவாட்ராடிக் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் அட்மோஸ்ட் 2 ரூட்ஸ் இருக்கும். மேபி ஒரு ரூட், ஏன்னா ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது ஒரு ரூட் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா அட்மோஸ்ட் 2 ரூட்ஸ் கிடைக்கலாம். கிடைக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான். அப்போ இது nth டிகிரி பாலினாமியல்னா டிகிரி 2ன்றதால அட்மோஸ்ட் 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த பாலினாமியலுக்கான மேக்ஸிமம் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த நான் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டிரான்ஸ்ஃபார்மேஷன் z tends to 1 by z மேப்ஸ் சர்க்கிள் டு சர்க்கிளா, சர்க்கிள் லைன் டு சர்க்கிளா, போத் ஏ அண்ட் பியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸை சர்க்கிளுக்கு மேப் பண்ணும், லைனை வந்து சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 1 by z டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன பண்ணும், சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கிளாக தான் மேப் கொடுக்கும், அதே போல் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கிள்ஸாக மாற்றும். அப்போ போத் ஏ அண்ட் பிஆர் கரெக்ட்ன்றது இங்கே ட்ரூ. ஓகே, இதெல்லாம் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அடுத்து கிராஸ் ரேஷியோ z1 z2 z3 z4 இஸ் ரியல்னா இஃப் ஒன்லி இந்த பாயிண்ட்ஸை கொலினியராக இருக்குமா, பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டாக இருக்கும், பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குமா, நன் ஆஃப் தி அபவ்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் கொலினியர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் டிட்டர்மின்ட் பை யூனிக்லி இமேஜ் ஆஃப் த 3 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ், நன் ஆஃப் தி அபவா. 3 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதான் நம்ம வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுவோம், மற்றது எல்லாமே நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ கொடுப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் 3 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் வச்சு தான் மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து கிராஸ் ரேஷியோஸ் ப்ரெசர்வ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மோபியஸ். ஸோ கிராஸ் ரேஷியோ பொறுத்தளவுக்கு லென்த் ப்ரெசர்வ் பண்ணும், ஆங்கிள் ப்ரெசர்வ் பண்ணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கும். ஸோ கிராஸ் ரேஷியோ இஸ் ப்ரெசர்வ், தென் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் மோபியஸ். அடுத்து பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன். z tends to z plus a மாத்திரீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், z tends to a into z பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். அப்போ இந்த மேப் வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்து இது வந்து ரொட்டேஷனுங்க, இப்போ தான் பார்த்தோம் ரொட்டேஷன் அண்ட் டைலேஷன். ஸோ டைலேஷனா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை வந்து ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறது, அப்போ ரொட்டேஷன்ஸாகவும் இருக்கும், டைலேஷனாகவும் நடக்கும். அடுத்து பாருங்க, த டிரான்ஸ்ஃபார்மேஷன் z tends to 1 by z வந்து இன்வெர்ஸ் மேப்பா, ரொட்டேஷனா, டிரான்ஸ்லேஷனா நன்னாத்தி அபவ்னு கேட்குறாங்க. ஸோ இன்வெர்ஸ் மேப்பு. ஸோ இசட்ன்ற பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு 1 by z மாற்றதுனா இன்வெர்ஸ், அதாவது ஐன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 by 8 போட்டிங்கன்னா கிடைக்கும், -i கிடைக்கும். ஸோ இமேஜ் லைனில் பார்த்தாவே தெரியும், இது ஐன் இருக்குது அப்படின்னா மைனஸ் இங்கே கீழே இருக்கு. ஓகே, ஸோ இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்து கம்போசிஷன் ஆஃப் 2 மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து மோபியஸாக இருக்கும். ஸோ அடிட்டிவ் ஆஃப் கம்போசிஷன் மேலே அடிட்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மோபியஸாக இருக்குமா அப்படின்றது செக் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்போ மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபிக்ஸ் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும், ஐடென்டிட்டி மேப்பா, கான்ஸ்டன்டா, ரொட்டேஷனா, நன் ஆஃப் தி அபவ், ஐடென்டிட்டி. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறச்ச அது 3 பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். இது ரியல் அனாலிசிஸில் கேட்குறது. f of x equal to x cube into sin of 1 by x, x not equal to 0 when 0 ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ட்வைஸ் டிஃபரன்ஷியபிளா, ஒன்லி ஒன்ஸ் டிஃபரன்ஷியபிளா, நாட் டிஃபரன்ஷியபிளா, கண்டினியூஸ் ஒன்லியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி பார்க்கலாம். இப்போ f dash of 0 பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னா லிமிட் h tends to 0
எஃப் ஆஃப் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ டிவைட் பை ஹெச்னு எழுதும் கரெக்டுங்களா? ஸோ இது போடுறச்ச லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் ஹெச்ன்றது என்னன்னா ஹெச் கியூப் இன்ட்டு சைன் ஆஃப் 1/h மைனஸ் ஜீரோ டிவைட் பை ஹெச்னு வரும். ஸோ ஹெச் ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோக்கு ஈக்குவல் ஆகுது கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. டுவைஸ் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? இது வந்து எக்ஸ் கியூப் டைம்ஸ் காஸ் ஆஃப் 1/x இன்டூ மைனஸ் 1/x ஸ்கொயர் பிளஸ் சைன் ஆஃப் 1/x இன்டூ எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர்னு வந்து நிற்கும் ஓகேங்களா? ஸோ ரெண்டு கேஸுக்குமே இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிடுச்சுன்னு ஜீரோ ஆகிடும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஜீரோ டைம்ஸுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன நடக்குது பாருங்களேன். எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. சிமிலர்லி எஃப் டபுள் டேஷ்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஃப் டபுள் டேஷ் டெரிவேட்டிவ் போடுங்க. ஸோ எஃப் டேஷோட லிமிட் வேல்யூ வந்து ஜீரோ கிடைக்குதுங்களா? இப்போ எஃப் டபுள் டேஷ் போடுங்க. இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிடுச்சு. அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் சைன் ஆஃப் 1/x இன்டூ மைனஸ் 1/x ஸ்கொயர் இப்படி போட்டுருக்குங்க. ஓகே ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காஸ் ஆஃப் 1/x அப்படியே வச்சுப்போம். ஏன்னா இதுவே இன்னும் நம்ம ட்வைஸ் பண்ணல. இப்போ காஸ் ஆஃப் 1/x வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அப்போ -1 ஓகேங்களா? இது ஒரு பார்ட்டுக்கான டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிருக்கோம். அடுத்து இதை பார்க்கலாம். ப்ளஸ் 3x ஸ்கொயர் டைம்ஸ் காஸ் ஆஃப் 1/x இன்டூ மைனஸ் 1/x ஸ்கொயர். ஓகே ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே பண்ணுறோம். ஓகே அப்போ உங்களுக்கு 3 டைம்ஸ் சைன் ஆஃப் 1/x இன்டூ 2xன்னு வந்து நிற்குது. ஓகே ஆஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோக்கு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ கன்வெர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ உங்களுக்கு என்ன அது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே அப்போ இது ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள்ன்றது கரெக்ட் அட் ஆரிஜினில். ஓகே ஸோ இந்த கொஸ்டினா ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபா சைன் ஆஃப் 1/x சம் பீட்டான்னு கூட வச்சுப்போம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் நோட்டேஷன் கிளியராக கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபா இன்டூ சைன் ஆஃப் 1/x to the power beta. So when x not equal to 0, 0 when x equal to 0. Okay. So இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு என்னன்னா f dash of exist and f double dash of x exist அப்படின்னா alpha is greater than some 3 இருக்கணும். alpha is greater than or equal to 3 இருக்கணும். ஓகே அதே போல உங்களுடைய பீட்டா வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் than ஆல்ஃபாவா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் சரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸும் சரி ரெண்டுமே எக்ஸிஸ்ட் அட் ஆரிஜினாக இருந்தால் ஒன்று ஆல்ஃபா கிரேட்டர் than or equal to 3 இருக்கணும். இல்லைன்னா பீட்டா வந்து இது ரெண்டு கேஸ் அண்ட் பீட்டா இஸ் ஆல்வேஸ் லெஸ் than ஆல்ஃபா. இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் எஃப்என் கன்வெர்ஜ் டு எஃப் யூனிஃபார்ம்லி அண்ட் ஈச் எஃப்என்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா இல்லை லிமிட் ஃபங்க்ஷன் மே நாட் பி டிஃபரன்ஷியபிளாக எஃப் இஸ் அனாலிட்டிக்கா நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து கன்வெர்ஜ் டு எஃப் யூனிஃபார்ம்லியா இருக்கு, ஈச் எஃப்என்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிளா இருக்குன்ற பட்சத்தில் சம் எஃப்என் ஆஃப் எக்ஸ் நாட் அதாவது சம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கன்வெர்ஜ் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டா வரணும். இது வந்து சம் ஈக்குவல் டு சம் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டா வந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து இங்கே ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த டெரிவேட்டிவ் மேபி எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லைனா மே நாட் எக்ஸிஸ்டாக போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து இஃப் எஃப் இஸ் என்டையர் அண்ட் மாட் எஃப் ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டி சி டைம்ஸ் 1 + மாட் இசட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இங்க என்ன இருக்கோ அதுதான். இப்போ மாட் எஃப் ஆஃப் இசட் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா டைம்ஸ் 1 + மாட் இசட் ஹோல் பவர் ஆல்ஃபாவா இருக்கு அப்படின்னா எஃப் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதாவது இன்டிஜர் வேல்யூவா இருக்கும். இந்த ஆல்ஃபா வந்து இன்டிஜர் வேல்யூவா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டா வருது 3/2 இருக்குன்னா டிகிரி வந்து 1 அப்படின்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா பாலினாமியலோட டிகிரி நமக்கு என்னது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆல்ஃபா வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டா இருந்தா அது வந்து இன்டிஜர் பார்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இது வந்து லீனியர் பாலினாமியலா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் லீனியர்ன்றது கரெக்ட். அடுத்து இஃப் டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இசட் பிளஸ் ஐ இமேஜ் ஆஃப் ரியல் ஆக்சிஸ் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரியல் ஆக்சிஸ்ல நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுங்களேன். ஸோ 1,0 எடுத்துப்போம், இல்லை 1னே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 எடுத்துப்போம். ரியல் ஆக்சிஸ்ல 1 இருக்குல்ல, ஸோ 1,0 அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. டி ஆஃப் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் ஐ டிவைட் பை 1 + ஐ வரும். ஸோ கான்ஜுகேட் பண்ணுங்க. 1 மைனஸ் ஐ டிவைட் பை 1 + ஐ டைம்ஸ் 1 மைனஸ் ஐ டிவைட் பை 1 மைனஸ் ஐன்னு வந்து நிற்கும். ஸோ இது வந்து 1 மைனஸ் ஐ அந்த ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க டிவைட் பை ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் ஃபார்மேட் போடும்போது இங்கே 2ன்னு வந்து நிற்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர்னா மைனஸ் ஐ -2ab 2a டிவைட் பை 2ன்னு வந்து நிற்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல்
-2i/2 வந்துச்சுன்னா -i. அப்போ இமேஜ் வேல்யூ வந்து -i வருது. அப்போனா என்னது இமேஜினரி ஆக்சிஸ்ல போய் விழுது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் அண்ட் யூனிட் சர்க்கிளான்றது அப்புறமா நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆரிஜின் போட்டு பாருங்க, 0 போட்டா எங்க போகுதுன்னு பாருங்க. ரியல் ஆக்சிஸ்ல 0 இருக்குல்ல, 0 போடுங்க. T(0) போட்டீங்க அப்படின்னா -i/+i வரைக்கும் i கேன்சல் அவுட் ஆயிடும், -1 வந்துடும். அப்போ இங்க -1 இங்க இருக்கும், -i இங்க இருக்கும், அதே போல +1 அப்புறம் +i இப்படி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிட் சர்க்கிளா போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரியல் ஆக்சிஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் சர்க்கிளா மேப் பண்ணுது. ஸோ ரியல் ஆக்சிஸ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ண தெரியணும். ஸோ 1 -i -1 இது வந்து இமேஜினரி வேல்யூ. ஓகே, ஸோ 1 -1 0 ஆஃப் -ஆஃப். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பாயிண்ட்ஸ் அந்த யூனிட் சர்க்கிளாக இருக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்க. T of z equal to z minus i divided by z plus i உடைய இமேஜ் வேல்யூ ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் சர்க்கிளாக மேப் கொடுக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கிராஸ் ரேஷியோஸ் z1 z2 z3 z4 ஈக்குவல் டு 1 இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும், கோயின்செட் டு ஈச் அதரா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதுக்கு ஈக்குவல் டு 1 போது -1 இருக்கும்போது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இஃப் யூ இஸ் ஹார்மோனிக் தென் தி மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா, ஒன்லி அட் ஆரிஜினா, நெவரா, நன் ஆஃப் தி அபவா. ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ எப்போ ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து எஃப் இஸ் அனாலிட்டிக் அண்ட் இன்ஜெக்டிவ் மேப்பாக இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்னா கன்ஃபார்மலாக இருக்கும். இன்ஜெக்டிவ்னா அர்த்தம் 1 to 1. ஸோ மேப் வந்து 1 to 1 இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அனாலிட்டிக்காக இருக்குன்னா அந்த மேப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மல். ஆல்ரெடி கன்ஃபார்மல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஒரு இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். என்னது f dash of z வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். எப்போ ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு கன்ஃபார்மல் மேப்னு சொல்லுவோம். சப்போஸ் நாட் கன்ஃபார்மல் கேட்டால் டெரிவேட்டிவ் 0 ஆகிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்குது ஆஸ் வெல் அஸ் 1 to 1 இருக்குன்னா அந்த மேப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மலாக இருக்கும். ஓகே, அடுத்து if fn converges to f uniformly each fn's are bounded இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் should be bounded. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து if f is analytic and ரியல் வேலிடா இருக்கு. அனாலிட்டிக் ரியல் வேலிட்னா ஆக்சுவலாக என்னது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சிலேருந்து ஆருக்கு மேப் கொடுக்குறீங்க அப்படின்னாவே உங்களுடைய f of z வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இது வர அனாலிட்டிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரியல் வேலிடு அனாலிட்டிக்காக பட்சத்தில் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மேப்பாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து f is continuous and 1 to 1 ஆன இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மோனோட்டானா இருக்கும். இது இன்க்ரீசிங் அட் டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டான். மேப் வந்து கண்டினியூஸ் 1 to 1 இருக்கு அப்படின்னா எங்கேயுமே கவ் வந்து பிரேக் ஆகல. ஸோ போகிறது வந்து இந்த டிராவலேஷனில் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இன்க்ரீஸாக இருக்கு 1 to 1 இருக்கு. நீங்கள் எங்கே பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எந்த லைன் வரைஞ்சாலும் எக்ஸாக்டாக அந்த கவ் வந்து ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அப்படின்ற பட்சம் அந்த கவ் வந்து உங்களுக்கு 1 to 1 இருக்கும். மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு இன்க்ரீசிங் மேப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்ன்றது கரெக்ட். அடுத்து இஃப் f dash of z வந்து 0 அட் அண்ட் ஐசோலேட் பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து டெரிவேட்டிவ் வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா இந்த மேப்பிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இது நாட் கன்ஃபார்மல் அட் தட் பாயிண்ட். அதான் அர்த்தம். டெரிவேட்டிவ் 0 ஆகுதுன்னு அர்த்தம் அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலா இல்லை. டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வேணும்னா புக் பண்ணி படிங்க. 7 புக்லெட் கொடுப்பேன், கூடவே டெஸ்ட் பேட்ச் வந்துடும். ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 days உங்கள் கைக்கு பார்சல் வர தமிழ்நாடுக்குள்ளே. சப்போஸ் பெங்களூர் சைட்லேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 or 4 days கிட்ட ஆகிடும். ஸோ தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் மேக்ஸிமம் 2 daysக்குள்ளே பார்சல் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் புக் பண்ணுற நம்பர் வந்து 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.